ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல சஃபாரி போறோம். 8 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா பஸ் வந்து 6 மணிக்கு எடுத்து 8 மணிக்கு இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம பொள்ளாச்சியில இருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் வந்த பஸ் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம உள்ள வந்து இந்த செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. டாப் ஸ்லிப் வரைக்கும் தமிழ்நாடு கிராஸ் பண்ணி வந்துட்டா பரம்பிக்குளம் கேரளா. ஸோ கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சஃபாரி இருக்கு. வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம டாப் ஸ்லீப் தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தால் ஆனப்பாடி செக் போஸ்ட்னு இருக்குங்க. பரம்பிக்குளம் போகிறதுக்கு முன்னாடியே டேமெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. சஃபாரி போகும்போது அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தால் பார்க்கிங் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வந்துட்டுருக்கு பாருங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம். நிறைய கேரளா வண்டி, கர்நாடகா வண்டி, 3 ஸ்டேட்டோட வண்டியும் நிற்கிது பாருங்க. அது டிஎன், இது கேஎல், இது கே. இன்னும் நிறைய வண்டி வந்துட்டுருக்கு. ஆனப்பாடி செக் போஸ்ட் சரி உள்ளே இருக்குங்க, போய் புக் பண்ணோம். இன்னும் ஓப்பன் பண்ணல போல் டிக்கெட் கவுண்ட்ரு. பார்க்கிங்கில் இருந்து உள்ளே வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பைசைக்கிள் ரைடுன்னு இருக்குங்க. 100 ருபீஸு, 30 மினிட்ஸ் போயிட்டு வரலாம் போல். ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு ஃபாரஸ்ட்குள்ளே இங்கே சைக்கிளிங் உள்ளே இருக்கும் போல். இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம காலங்கத்தாலேயே வந்தாச்சுல்ல, மேபி திரும்ப வரும்போது சைக்கிள்ஸ் வெளியே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ வாங்க போயிட்டு சஃபாரி டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். மக்களே, இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலிங்க. இப்போ தான் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க உள்ள. டூரிஸ்ட் ஆஃபீஸர்ஸு, டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டு டைமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சஃபாரிஸ் இருக்குங்க. ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லிட்டு ஜங்கிள் பஸ் ரைட் 45 கிலோமீட்டர் ரைடு போகிறோங்க. நாம் கன்னிமாரா டேக் விசிட்டு, டேம் வியூ பாயிண்ட், வேலி வியூ பாயிண்ட், தூணக்கடவு டேம், பரம்பிக்குளம் டேம் எல்லாம் பார்க்க போகிறோம். பர் பர்சனுக்கு வந்து 500 ருபீஸு. அதுக்கப்புறம் எக்கோ டூரிசம் பேக்கேஜ்னு இருக்குது. எ டே இன் பரம்பிக்குளம், லஞ்சு, ட்ரெக்கிங் கம் பேர்ட் வாட்சிங், ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ ராஃப்டிங். இதுக்கு வந்து 10 பர்சனுக்கு 9700. இது வந்து பர் பர்சனுக்கு 500. இதுதான் நாம் போகிறோம், ஓகேவா இன்னைக்கு. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது. எலஃபென்ட் சாங் ட்ரெக்கிங் ட்ரெயில்ன்ட்டு 1500, 5 பர்சன் போகலாம். அதில் 6 கிலோமீட்டருக்கு பியர் பாத் ட்ரெக்கிங் ட்ரெயில், கரடி பாதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் 5 பர்சனுக்கு 1500, 8 கிலோமீட்டர் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்மார்க் ட்ரெக்கிங் ட்ரெயில்னு சொல்லிட்டு இந்த டைகர் ரிசர்வில், அந்த டைகர் வழித்தடங்களில் 5 பர்சனுக்கு 3600 ரூபா. ஸோ இது வந்து 9 AM to 5 PM, 300 ஃபார் எக்ஸ்ட்ரா பர்சன். 5 பர்சனுக்கு மேலே வந்தால் எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு பர் ஹெட்டுக்கு 300. எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடும் வருவாங்களாம், ஃபோட்டோகிராஃபியும் அலவுடாம். இது வந்து எக்கோ டூரிசம் பேக்கேஜ் ஹனிகாம்னு சொல்லிட்டு உள்ள ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. ரெஸ்ட் ஹவுஸ்னா கெஸ்ட் ஹவுஸ், சாரி ரெஸ்ட் ஹவுஸ்ங்கிறேன் பாருங்க. ஏசி அகாமடேஷன், டபுள் ரூமு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரு, ட்ரெக்கிங் கம் பேர்ட் வாட்சிங், ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ ராஃப்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. 2 பர்சனுக்கு 5900. இது வந்து டென்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ அகாமடேஷனு, கேன்டீனு, ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ, ட்ரெக்கிங் இதெல்லாம் நம்ம புக் பண்ணணுமா. காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து 2 பர்சனுக்கு 200. ஸோ இதுக்கெல்லாம் செக்இன் டைம் வந்து மதியம் 12 PM, அடுத்த நாள் 10:30 AM செக் அவுட் பண்ணிடணும், ஓகேவா? சூப்பரில் எத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் டூரிஸ்ட்ஸ்க்கு, வேறு லெவலுங்க. இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் ரைடு அங்கே பார்த்தோம்ல, 100 ருபீஸு, அரை மணி நேரத்துக்கு ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் சைக்கிள் பண்ணிட்டு வரோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பெருவாரி ஐலாண்ட் நெஸ்ட்னு இருக்குது. அதில் 1 நைட் ஸ்டே இன் ஐலாண்ட், ஜங்கிள் சஃபாரி இன் யுவர் வெஹிக்கிள், ஃபுட் வில் பி குக்ட் அண்ட் சர்வ்ட் வித் த ப்ரொவிஷன்ஸ் யூ பிரிங், ட்ரெக்கிங் கம் பேர்டிங் இன்சைட் த ஐலாண்ட். ஃபுட்டு வேணும்னா நம்ம கொண்டு வந்துக்கணும், பொருட்கள் எல்லாம் அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்களாம். 5 பர்சனுக்கு 6,900, ஆல்மோஸ்ட் 7,000.
இதுக்கும் செக்இன் டைம் 12 PM, செக் அவுட் 10:30 AM. பார்த்தீங்களா வேற லெவலா. மக்களே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வாங்க போய் டிக்கெட் புக் பண்ணுவோம். மக்களே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 500 ருபீஸு. இங்கே பாருங்க, பர் ஹெட்டுக்கு. வண்டி நேமும் சீட் நம்பரும் கொடுத்துருவாங்க வந்தோடனே. சூப்பரில் வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், சைக்கிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், சைக்கிள் ரைடு போகிறதுக்கு. கொஞ்ச நேரம் ஆனால் எடுத்து வெளியே வச்சுருவாங்க போல். ஆல்ரெடி ஒரு சஃபாரி பஸ் வந்துருச்சு, நம்மளது அடுத்த வண்டி. ஏன்னா நிறைய மக்கள் வந்தாங்க. நான் கூட ஆள் சேராதோ, ஆஹா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்லைங்க, வி காட் லக்கி டுடே. ஸோ நீங்கள் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தால் கூட உள்ளே வச்சுக்கலாம். உள்ள லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ளேயே. வச்சுட்டு அப்படியே சஃபாரி ஜீப்பில் போய் ஆராம்சே அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்களேன், குரங்குட்டிங்க இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கானுங்க. இங்கே வந்துருச்சு பாருங்கள் ஒரு வண்டி. நமக்கு அடுத்த வண்டியில் போகணுமா? ஏன்னா ஆல்ரெடி 20 மெம்பர்ஸ் ஃபுல்லாகிட்டாங்க. மக்களே, நம்ம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்க்குள்ளே போகிறதுக்கு ஆல் செட் ரெடிங்க. டிக்கெட்டும் வாங்கியாச்சு, வண்டி நம்பரும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வண்டியில் நாம் போவோம். வண்டி பேர் ஆட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த பஸ்ஸுக்கு 20 மெம்பர்ஸ் ஃபுல்லாகிட்டாங்க. மொத்தம் 20 மெம்பர்ஸ் வந்தால் தான் வந்து பஸ்ஸே எடுப்பாங்களாம். ஸோ நாம் வர்ற அன்னைக்கு கரெக்டாக ஆள் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்டார்ட் ஆகிடும். வரலன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், 20 மெம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். வீக்கெண்ட்ஸில் வந்தால் நல்லா ரஷ் இருக்குங்க. ஸோ ப்ரையராக புக் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில். ஓகேவா மக்களே? இதுதான் சஃபாரி பஸ்ஸுங்க. இந்த பஸ் பேர் பைசன். இந்த பஸ்ஸுக்கு அடுத்து நம்ம பஸ்ஸு ஆட்டர் வரும். கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சஃபாரி ஜீப்ஸ். நீங்கள் டாப் ஸ்லிப்பில் போனீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. பரம்பிக்குளம் வந்து கேரளா ஸ்டேட்குள்ளே இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளா ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடும். மக்களே, நீங்கள் சஃபாரிக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுனா இங்கே வெப்சைட் இருக்குது பாருங்கள், www.parambikulam.org. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸு. மக்களே, இன்னும் பைசன் வண்டியே எடுக்கலைங்க. 8 கால் ஆச்சு. ஸோ எப்படி 8:30 ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் டிக்கெட் கவுண்டர் முன்னாடி ரூட் மேப் போட்டிருக்காங்க பாருங்கள், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். ஸோ யூஆர் ஹியர். நாம் இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூணக்கடவு டேமு, கன்னிமரா டீக்கு, டேம் வியூ பாயிண்ட், வேலி வியூ பாயிண்ட்டு, வனஸ்ரீ எக்கோ ஷாப்பு, பரம்பிக்குளம் டவுனு, அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் ஜங்கிள் சஃபாரி ரூட் மேப்பு. ஒவ்வொன்றும் எத்தனை கிலோமீட்டரில் இருக்கணும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே சஃபாரி போகிறோங்க. 3.5 hours ஆகுமாங்க ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஸோ 8:30க்கு எடுத்தால் கூட 9:30, 10:30, 11:30, 12 ஆகிடும். கரெக்டாக ரிட்டர்ன் பஸ்க்கு நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் பஸ் 12:30க்கு வரும். நாங்கள் பொள்ளாச்சி போகிறதுக்கு பார்க்கலாம், அதுக்குள்ளே முடிச்சு கூட்டிகிட்டு வராங்களான்னு. இல்லாட்டி ஈவினிங் பஸ்ஸில் தான் கிளம்பணும், நைட் ஆகிடும் நம்ம பொள்ளாச்சி போக. மக்களே, நம்ம பைசன் வண்டியே இன்னும் எடுக்கலிங்க. ஆட்டர் வண்டி இன்னும் வரவே இல்லை இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு. ஸோ எப்படி 12 மணி ஆகுங்க. ஸோ நீங்கள் காலங்காத்தால் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரமாட்டீங்க. பட் ஆனால் இங்கே வந்து பெங்கோலி கெஃபேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி ஏதாவது கொண்டு வந்துடுங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. பஸ்ஸில் போகும்போது அப்படியே சாப்பிட்டே போகலாம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மக்களே, இங்கே கெஃபேல வந்து சும்மா நார்மல் டிஃபன் இருக்குங்க, இட்லி வடை அந்த மாதிரி, காஃபி டீ எல்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ குயிக்காக ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீங்கள் சஃபாரி கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் டைமுக்கு தான் திருப்பி கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க.
மக்களே அவுட்டர் பஸ் வரலீங்க, அதனால நம்ம லேப்விங் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டாங்க. வாங்க போய் போட் பண்ணுவோம். ആ 29 ആൾക്കാർ കുറച്ച് പേര് വന്നിട്ടില്ല. 1890 സാർ ബാക്ക് സൈഡ്. പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஃப்ரெண்ட்ஸ், நாம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இன்ஃபர்மேஷன் கவுண்டர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க சஃபாரி. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3 hours வந்து பயணம் செய்ய போறோம். கிட்டத்தட்ட 30 to 35 kilometers லாங் ஸ்ட்ரெச் வந்து நம்ம சஃபாரி பஸ் கூட்டிட்டு போக போகுது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ஹட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் டார்மெட்ரிஸ் எல்லாம். உள்ள வந்துன்னே பாருங்க, நம்ம வைல்ட் போர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். காற்று பன்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு தான் வந்து ஃபெரோசியஸா இருக்குங்க. பட் ஆனா வந்து நிறைய வெஜிடேரியன் தான் சாப்பிடுமா சமல. ஸோ வராக ரூபம் எல்லாம் வந்து இந்த அனிமலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த காந்தாரா படத்துல எல்லாம் வருது பாருங்க, பஞ்சுருளி தெய்வம் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து வராக ரூபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதி காலத்துல தோன்றின ஃபர்ஸ்ட் மிருகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. வராக ரூபம் நம்ம தசாவதாரத்துல வராக ரூபமும் இருக்குல்ல, அந்த பூமியவே வந்து தண்ணியில இருந்து ஊழி காலத்துல இருந்து காப்பாற்றுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ரூபத்தோட அனிமலை பார்த்துட்டு நாம கிளம்புறோம். சமல. ஸோ உள்ளுக்குள்ள வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்குங்க. பரம்பிக்குளம் டேம் இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பரம்பிக்குளம் டேம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னா, அது வந்து காமராஜர் பீரியட்ல கட்டினதுங்க. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சென்னை மாகாணம்னு தானே இருந்துச்சு. ஸோ அப்பவே வந்து இந்த டேம் கட்டிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கு அப்புறம் கேரளாவோட எல்லைக்குள்ள போயிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்னு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க, MOU. அந்த PAP திட்டத்துக்கு கீழே வந்து பரம்பிக்குளம் தண்ணியை வந்து மேக்சிமம் தமிழ்நாடு தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வரும்போது பார்த்தோம்ல ஆலியார் ரிவர், அதெல்லாம் அங்க இருந்தது போது. மக்களே இங்க பாருங்க கரடி, ஐயோ பாண்டா கரடி மாதிரி இருக்குங்க, செம்ம கியூட்டு. பட் ஆனா மக்களே இது வந்து செம்ம ஃபெரோசியஸ் அனிமலுங்க. எந்திரிச்சு நின்னா வந்து நம்ம மனுஷனோட ஹைட்டுக்கு எந்திரிச்சு நிக்குமா, செம்ம ஃபெரோசியஸா அட்டாக் பண்ணிடுங்க. இதுக்கு பிடிச்சது தேன். நீங்க மோக்லி படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். செம்ம கியூட்டான அனிமல் தான். பட் ஆனா ஃபெரோசியஸ். அலை இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய நீர்நிலைகள் இருக்குங்க உள்ளுக்குள்ள. பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள எக்கச்சக்க நீர்நிலைகள் இருக்கு. ஏன்னா இத்தனை அனிமல்ஸ்க்கு தண்ணீர் தேவைகள் எல்லாம் வேணும்ல. டேம்ஸும் இருக்கு, நீர்பிடிப்பு பகுதிகள். மக்களே நாம சாங்சுரிக்குள்ள என்ட்ரானே வந்து வைல்டு போரு, ஸ்லாத் பேரு, இந்த ரெண்டே பார்த்துட்டு உள்ளுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ சைட்ல பாக்குறது வந்து தூணக்கடவு டேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பரம்பிக்குளம் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள பாத்தீங்கன்னா 3 டேம் இருக்குங்க. தூணக்கடவு டேமு, பரம்பிக்குளம் டேமு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருவாரிப்பள்ளம் டேம் அப்படின்னு சொன்னாங்க. நாம 2 டேம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தூணக்கடவு டேம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள நிறைய நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை காலத்துல எல்லாம் வந்து எக்கச்சக்கமா மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் தான் வந்து கீழே இருக்கிற நம்ம ஆலியார் டேம்கெல்லாம் வந்து முக்கியமான நீராதாரம். பரம்பிக்குளம் டேம்ல இருந்து ஆலியாருக்கு வந்து அங்கிருந்து தான் வந்து ஆலியாரா ஓடுது பொள்ளாச்சியை சுத்தி. ஸோ அது மட்டும் இல்லாம மேல இருந்து கான்டூர் கெனால்னு ஒண்ணு இருக்குங்க. அது வழியாவே வந்து நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ் போயிருங்க. திருமூர்த்தி ஹில்ஸ் vlog பார்க்காம இருந்தா
பாருங்க. ஸோ அங்க திருமூர்த்தி டேம் பார்த்தோம். அந்த டேம் வரைக்கும் இந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 35-40 கிலோமீட்டருக்கு மலைக்குள்ளேயே டனல் வழியா தண்ணி போகுங்க அந்த டேம்க்கு. வேற லெவல்ல. ஸோ பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு தண்ணீருக்கான முக்கியமான நீராதாரம். ஸோ பரம்பிக்குளம் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் மக்கள் எல்லாம் வாழ்றாங்க. நம்ம மலசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள். ஸோ அவங்களோட கிராமத்தை தான் வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து உள்ளுக்குள்ள நர்சரி எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சைட்ல பாத்தீங்கன்னா கியூட்டா 2-3 நர்சரி இருக்கு பாருங்க. ஸோ நீங்க திரும்பி போகும்போது உங்களுக்கு நாத்துகள் எல்லாம் வேணும்னா இங்க வாங்கிட்டு போலாம். ஓகேவா? நம்ம காலையில வந்தோம் தெரியுமா, டிஎன்எஸ்டிசி, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் தாண்டி, அது வந்து ஆனப்பாடி செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. டைகர் ரிசர்வ் ஆபீஸ் இருக்கிற ஏரியா. அதை தாண்டி பரம்பிக்குளம் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்னும் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. அங்க போற வழியில தான் இவங்களோட குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய கிராமங்கள் இருக்காதுங்க, ஒரு 2-3 தான். ஓகேவா? அவங்க வழிபடுற கோவில்கள் எல்லாம் பாருங்க, குட்டியா கியூட்டா இருக்கு பாருங்க. சோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நாம டுவர்ட்ஸ் தூணக்கடவு டேம் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி போன பைசன் பஸ்ஸுங்க தூணக்கடவு டேம் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 20 குரூப் ஆஃப் பஸ் ஃபுல்லாக அடுத்தடுத்த பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்குமா. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா வந்து நம்ம உடனே நம்ம கிளம்பிட்டு, ஏன்னா 3 ஹவர்ஸ் இல்ல, 8-8:30 கிளம்புனாங்கன்னா தான் வந்து நம்ம லஞ்ச் டைம் போல திரும்பி வர முடியும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திரும்பி போறதுக்கு லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம காட் செக்ஷன்ல நைட்டு டிராவல் பண்ற மாதிரி ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து வைல்ட் லைஃப் நடமாட்டம்லாம் நிறைய இருக்கும். நம்ம அட்வென்ச்சர் விரும்புகிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஏர்லியோ பிளான் பண்ணிக்கணும். டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் எல்லாம் வரதுனா, ஏன்னா ரொம்ப ரிமோட்டான ஏரியா இல்ல, உங்களுக்கு நிறைய போக்குவரத்து எல்லாம் இல்லாத ஏரியா. அவசரம் கதிக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தான் ஹெல்ப் பண்ண வரணும். எந்த மெக்கானிக் ஷெட்டோ எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதனால நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வந்துடணும். நாம ரைட் சைடு பார்த்தோம்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஹட்ஸுங்க. நீங்க பரம்பிக்குளம் நான் அந்த வெப்சைட் காமிச்சேன்ல, ஸோ அது மூலமா புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சைட்ல ட்ரீ ஹவுஸ். ஐயோ, தூணக்கடவு டேம் ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குங்க. இங்கெல்லாம் ஸ்டே பண்ணா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பரா இந்த மாதிரி நேச்சரா வாழ்ந்து பார்க்கணும் ஒரு 2-3 நாள் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? தூணக்கடவு டேம் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. வாங்க இறங்கி போய் ரசிச்சுட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், தூணக்கடவு டேம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இங்க பாருங்க தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து தூணக்கடவு டேம் கேரளாக்குள்ள இருந்தாலும் டேமோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா தமிழ்நாட்டோட வசம் தான் இருக்கு. ஸோ இங்க எவ்வளவு கேட்ச்மெண்ட் ஏரியா, எவ்வளவு ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா போட்டிருக்காங்க. ஸோ பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் கீழே வர்ற எல்லா டேம்ஸுமே வந்து தமிழ்நாடோட மெயின்டெனன்ஸுக்கு கீழே தான் இருக்கு. ஓகேவா? பாருங்க நம்ம வந்த பரம்பிக்குளம் பொள்ளாச்சி பஸ்ஸுங்க சூப்பரா வந்து பரம்பிக்குளம் டவுன் வரைக்கும் போயிட்டு திரும்பி போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு பரம்பிக்குளம் போயிட்டு அங்க வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அங்க சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிடும் இந்த பஸ். இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வரும்னு சொன்னாங்க பாலக்காடுல இருந்து. அந்த பஸ்ஸும் வந்து மேல பரம்பிக்குளம் டவுன் வரைக்கும் போயிட்டு வருங்க, ஆனப்பாடி செக் போஸ்ட் தாண்டி. ஸோ இங்க மேல பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிடபிள்யூடி ஆபீஸ் இருக்கும்ல, ஸோ தமிழ்நாடோட ஆபீசஸ் இருக்கிற ஆபீஸும் இருக்கு, கேரளா மக்கள் ஆபீசஸ் இருக்கிற ஆபீஸும் இருக்கு. பக்கத்திலேயே டேம்கான மெயின்டெனன்ஸ்னா சும்மாவா, அதுவும் இவ்வளவு இன்டீரியர் ஏரியாக்குள்ள. ஸோ அதுக்கான குவார்டர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. ஃபுல்லா வந்து வெயிலே வந்து உள்ளுக்குள்ள மரங்களை தாண்டி தாங்க உள்ளுக்குள்ள குட்டி குட்டியா வெயில் வருது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கு. ஐயோ வேற லெவல்ங்க. உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரிசம் பண்ணணும், ட்ரெக்கிங் பண்ணணும், நைட் சஃபாரி எல்லாம் போகணும் அப்படி
அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள நம்ம வர்ற வழியில பார்த்தோம்ல தூணுக்கடவு டேமுக்கு கரையிலேயே இருக்கிற அந்த ட்ரீ ஹவுசஸ், பேம்பு ஹவுசஸ், ஹட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள ட்ரெக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போவாங்களாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு பேர் என்ன, ஸ்லாத் பேர் நடக்கிற பார்த்து, டைகர்ஸ் நடக்கிற பார்த்து இங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்களா. எலிஃபென்ட் பார்த்து இதுல எல்லாம் வந்து நைட்டு ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவாங்களா. ஐயோ நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு, இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் ஈவினிங் டைம் எல்லாம் ட்ரெக்கிங் போறது வேற லெவல்ல இருக்கும். மக்களே இங்க பாருங்க ஒரு மான் கூட்டம், ஐயோ செம்ம அழகா இருக்குங்க. எவ்வளவு பெரிய கொம்பு பாருங்களா, சான்ஸே இல்லைங்க. நம்ம என்னதான் வந்து ஜூ போய் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தாலும் அதுகளோட இயற்கை வாழ்விடங்கள்ல பாக்குறது தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க ஒரு மான் கூட்டம் இருக்கு. மான்கள் நேச்சுரலாவே நிறைய எல்லா ஃபாரஸ்ட்குள்ளயும் நம்ம எந்த விலங்கினத்தை பாக்குறோமோ இல்லையோ, பட் மான்களை பார்த்தரலாம். யூஸ்வலா ஸ்லாத் பேர் எல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது நைட்டு ஈவினிங் டைம் தான் வெளியே வரும்னு சொன்னாங்க. பட் ஆனா அவ்வளவு அரிதான ஸ்பீசஸ் நாம் இன்னைக்கு உள்ளுக்குள்ள என்ட்ரானே பார்த்துட்டோம். ஸோ செம்ம சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா வர்ற வழியில ஒரு ஹாட் அண்ட் பைப்பிங் யானை நிறுத்தி பார்த்தோம். வண்டியை நிறுத்தி ஒரு 5 minutes தேடணும், பட் யானையை பார்க்கவே முடியலைங்க. மக்களே இங்க பாருங்க ஒரு காட்டெருமை கிராஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஐயோ இதுவே வந்து ஒரு குட்டி யானை மாதிரி இருக்குங்க. எப்படி போறான் பாருங்க, சும்மா ஜெய் ஜண்டிகா வரே வா. இவெல்லாம் ஒரு மொட்டுனா அவ்வளவுதாங்க, நம்ம பறந்து போயிடுவோம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டில எல்லாம் வந்து சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கோம் ரோடுகள் மேல. நாம ஆக்சுவலா வந்து கொடைக்கானல்ல கேடி வேலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோங்க. அப்படியே கேடி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி நம்ம நடந்துட்டு இருக்கும் போது வந்துச்சு பாருங்க, அப்படியே இல்ல. பட் ஆனா லோக்கல் பீப்புள் வந்து வந்தாங்களா, அதனால ஒதுங்கி நின்னுட்டோம். அதுக்கப்புறம் அது காட்டுக்குள்ள போயிடுச்சு, அதை தாண்டி நாம போயிட்டோம். சோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, கேடி வேலி எக்ஸ்ப்ளோரிங் கேடி வேலி ஊட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஊட்டி vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுவும் செம்ம சூப்பரா இருக்குங்க. இது வந்து அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான், அதுவும் நீலகிரி மலைகள் தான். இது வந்து பொள்ளாச்சி மலைகள், ஆனமலை மேல இருக்கிற மலைகள். ஸோ ஆக்சுவலா வந்து ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கும் நீலகிரி மலைகளுக்கும் நடுவுல தான் வந்து பாலக்காடு கேப் இருக்குங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயே வந்து 2 கேப் தான், இங்க ஒரு கேப், அதுக்கப்புறம் நார்த் இந்தியா பக்கம் ஒரு கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப் இருக்கிறதுனாலதான் வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்துல சூப்பரா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, பெங்களூர் எல்லாம் ஏன் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா, இந்த பாலக்காடு கேப் வழியா போற இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து குளிர்ந்த காட்டை எடுத்துட்டு போயிட்டு அவ்வளவு சில் கிளைமேட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நாம இப்போ கன்னிமாரா டீக் ட்ரீக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. சோ ஏன் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்டா வச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டீக் ட்ரீஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 360 வருஷம் ஓல்டு ட்ரீயாங்க. நினைச்சு பாருங்க, நாமெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு வாழ்றதே பெருசு. பட் இந்த டீக் ட்ரீ பாத்தீங்கன்னா 360 வருஷம். ஜெய் ஜெய். மக்களே பாருங்க, 500 வருஷம் பழமையான மரங்க. நம்ம தாத்தா முப்பாட்டன், அதுக்கு முப்பாட்டன், அவருக்கு முப்பாட்டன் காலத்தையெல்லாம் பார்த்த மரம் இது. வாவ், எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவல்ல. மக்களே நம்ம மிக பழமையான கன்னிமாரா தேக்கு மரத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல் ஃபீலிங் இல்ல? இங்கேயும் தேக்கு மரங்கள் தாங்க இருக்கு. பட் இதோட சுற்றளவு பாருங்க, நம்ம இப்ப பார்த்த 360 வருட பழமையான தேக்கு மரத்தோட சுற்றளவு பாத்தீங்கல்ல, அப்பா இதெல்லாம் வந்து இந்த அவதார் படத்துல ஒரு தாய் மரம் மாதிரி, மதர் ட்ரீ மாதிரி ஒண்ணு நடுவுல வச்சு கும்பிட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. அப்பா எவ்வளவு வருடங்கள் கடந்து ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான் பாருங்களா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள. வேற லெவல்ங்க. இப்ப வந்து நம்ம டேம் வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு அடர்ந்த காடுகளா இருக்கு பாருங்க.
மக்களே நம்ம கன்னிமரா தேக்கு மரத்தை பார்த்துட்டு மேல தூணக்கடவு டேம் இருந்துச்சுல அதோட ஷட்டர் பாருங்க மக்களே. 3 பெரிய ஷட்டருங்க. சோ இங்கிருந்தும் தண்ணி வந்து பரம்பிக்குளம் டேமுக்கு போகுமா, கீழே என்ன டேம் இருக்கான்னு தெரியல. பட் ஒவ்வொரு டேமும் நிறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஷட்டர்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த நீர்பிடிப்பு பகுதிகளுக்குள்ள போயிடுங்க. செம்ம சூப்பர் இல்ல. சோ நாம இப்ப வந்து டுவர்ட்ஸ் பரம்பிக்குளம் டேம் போயிட்டு இருக்கோம். போற வழியில வந்து 2 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. டேம் வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கான், செம்ம சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சோ அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் இந்த ஆனமலை பகுதிகளுக்குள்ள பரம்பிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற ஹையஸ்ட் பீக் இருக்கும்ல, அந்த மவுண்டைன் பீக், அதெல்லாம் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் ஆயாச்சுங்க. இங்க பாருங்க என்ன மாதிரி வியூன்னு. மலைக்கு மேல நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. அதுக்குள்ள அடர்ந்த காடுகள், தூரத்துல வந்து டேம் பார்த்தோம்ல. சோ இப்போ சுத்தி இருக்கிறது வந்து மலை முகடுகள்ங்க. அதுல இருக்கிற ஹையஸ்ட் பீக் தான் நான் இங்க பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. வேற லெவலுங்க. ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, சும்மா மெஜஸ்டிக்கா. நாம தனியா அவதார் ஃபில்ம் எல்லாம் பார்க்கவே தேவையில்லைங்க. நம்ம இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சஃபாரி வந்துட்டா போதும். நம்ம இந்தியால தாங்க இந்த மாதிரி இருக்கு. நம்ம அவதார் ஃபில்ம் மாதிரி மேபி வேற பக்கம் இருக்கும் நிறைய பிளேசஸ். நம்ம பார்த்த அளவுக்கு நம்ம நாட்டிலேயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு. இன்னும் ஹிமாலயஸ் பக்கம் எல்லாம் போனா எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இறங்கி பார்க்கணும் பார்க்கலாம். இது வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல ஹையஸ்ட் பீக். திஸ் மவுண்டன் இஸ் ஹையஸ்ட் பீக் ஆஃப் தி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். இட்ஸ் கால்ட் கரிமல கோபுரம். 1438 meters height from sea level. மக்களே இங்க பாருங்க வேலி வியூ பாயிண்ட். சோ நம்ம அங்கிருந்து பார்த்தோம்ல மலைகள். சோ இங்க பாத்தீங்கன்னா வேலி வியூ பாயிண்ட்னு வந்து இந்த ஹையஸ்ட் பீக்க க்ளோஸ் அப்ல இருந்து பாக்கலாங்க. அப்பா சான்ஸே இல்லைங்க, கண்கொள்ளா காட்சி. நம்ம பரம்பிக்குளம் சஃபாரி எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாத சஃபாரிஸ்ங்க. ஃபாரஸ்ட் ஜங்கிள்ஸ்ல நீங்க வந்துட்டு சஃபாரி எல்லாம் போகணும்னா உண்மையிலேயே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல பொள்ளாச்சி பக்கத்துல பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் எல்லாம் வந்து அதிரடி அடிப்பொலியா இருக்கு. அப்ப சான்ஸ் இல்லைங்க. இன்னும் வந்து நீங்க மான்சூன் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா மேகமூட்டமா மிஸ்ட் எல்லாம் தவழ்ந்துகிட்டு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்குங்க. இப்போ நாம கரெக்டா வந்து அக்டோபர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிளியர் ஸ்கையா இருக்கு. நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் வந்து உங்களுக்கு பனி மூடிடும். சோ அக்டோபர் டைம் வந்து செம்ம சூப்பரான சீசன் சொல்லுவேன். கரெக்டா வந்து மான்சூன் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு அப்படியே பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற அந்த குட்டி கேப்ல நம்ம டிராவல் பண்றது வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ரொம்ப வெயிலும் இல்ல, ரொம்ப அடர் மழையும் இல்ல. செம்ம சூப்பரான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல கிளியர் ஸ்கை எல்லாம் இருக்கும்போது டிராவல் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பார்க்கலாம். ஸோ அக்டோபர் மாசம் செம்ம சூப்பரான மந்த்னு சொல்லுவேன். உங்களுக்கு நைட் எல்லாம் வந்து ஸ்டே பண்றதுனா கூட நீங்க அக்டோபர் மந்த் எல்லாம் ஸ்டே பண்ணுங்க மக்களே, நல்லா இருக்கும். அக்டோபர் நவம்பர் இதெல்லாமே வந்து செம்ம சூப்பரான மந்த்ஸ். சம்மர் ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து இங்க நல்ல ஹீட் இருக்குங்க. என்னதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளா இருந்தாலும் நம்ம கரெக்டா மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேல நல்ல ஹீட் இருக்கும். பட் ஃபுல்லா வந்து ஜங்கிள்ங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஓகேவா? அண்ட் நீங்க தூணக்கடவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹட்ல எல்லாம் தங்குனீங்கன்னா உள்ளுக்குள்ள ரோபோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாமாங்க. சாமல உள்ளுக்குள்ள முதலைகள் எல்லாம் இருக்குமா. சம்டைம்ஸ் நம்ம ரோபோட்ல போகும்போது ரோ பண்ணிட்டு போகும்போது முதலைகள் எல்லாம் கூட பார்க்க முடியுமாங்க. கேட்கறக்கே வந்து அதிரடியா இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தங்குங்க மக்களே. உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத நினைவுகளா
எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சூப்பரா வந்து அப்படியே ஜங்கிள் கேம்ப் பண்ணிட்டு நைட் ஹால்ட் பண்ணிட்டு இங்க பழங்குடியின மக்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு செம்ம சூப்பரா நீங்க வைப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அங்கங்க வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய ஃபாரஸ்ட் ஜீப்ஸ் எல்லாம் போறத பார்க்க முடியுங்க. நாம் இப்போ பரம்பிக்குளம் டவுன் இருக்குல்ல, ஸோ அங்க போற வழியில எக்கோ ஷாப்னு இருக்குங்க. இங்க வந்து மலைவாழ் மக்கள் பண்ற கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் தேனு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விற்பாங்களாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்ம பரம்பிக்குளம் டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வருங்க நம்ம டிஎன்எஸ்டிசி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு போகுமா, ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க சஃபாரி போக சில சமயம் வந்து ஆள் இல்லாட்டி சஃபாரி கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அழகா நீங்க இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சுத்தி இருக்கிற ஏரியால ஒரு வாக் போயிட்டு, ரொம்பலாம் இன்டீரியர் போக முடியாதுங்க, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ஃபைன் போட்டுருவாங்க. நீங்க ஜஸ்ட் இங்க சுத்தி இருக்கிற இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, மலைவாழ் மக்கள் வாழ்விடங்கள், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம பரம்பிக்குளம் டேம் போறோம். டேம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இங்கதாங்க வருவோம் ஒரு பிரேக்குக்கு, டீ காஃபி பிரேக்குக்கு. மக்களே, இப்போ நாம பரம்பிக்குளம் டேம் வந்திருக்கோங்க. நம்ம பொள்ளாச்சி ஏரியா இருக்கு இல்லைங்களா, பொள்ளாச்சி தாலுக்கு, பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்ல இருந்து வர்ற தண்ணியில தான் வந்து கீழே இருக்கிற விவசாயத்துக்கான இரிகேஷனே நடக்குதுங்க. பரம்பிக்குளம்ல இருந்து கீழே ஆலியார் டேம் போயிட்டு, அந்த ஆலியார் டேம்ல இருந்து போற வாய்க்கால் ரிவர்ல தான் வந்து கீழே நாம பொள்ளாச்சியில பாக்குற அத்தனை தென்னந்தோப்புகளும் இருக்கு. இங்க பாருங்க, அதுக்கான நீர்பிடிப்பு பகுதிகள் இதுதான். என்னதான் கேரளாக்குள்ள இருந்தாலும் நம்ம பரம்பிக்குளம் டேம் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காமராஜர் பீரியட்லயே கட்டின டேம்ங்க நம்ம பரம்பிக்குளம் டேம். காமராஜர் எத்தனை விஷயத்த நம்ம தமிழகத்துக்காக பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்களா. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இயற்கை எழில் கொஞ்சம் பரம்பிக்குளம் டேம். சாதாரணமா வர முடியாதுங்க. நம்ம இப்படி சஃபாரியில வந்தாதான் உண்டு. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தாலும் உள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர முடியும். வேற லெவல் இல்ல பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட். ஸோ இங்கிருந்து போயிட்டு ஆலியார் டேம் போயிட்டு இந்த தண்ணி அங்கிருந்து ரிவர் மூலமா பொள்ளாச்சி சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கேரளாக்குள்ள என்டர் ஆகிடும். அங்க மீன்குளத்தி டேம்னு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அங்கிருந்து பாரதப்புழா ஆறா ஓடிடும். தமிழ்நாட்டுக்குள்ள ஆலியாரா ஓடிட்டு இருக்கு. வேற லெவல்ல. மக்களே, நாம பரம்பிக்குளம் டேமையும் பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஐயோ, இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எப்படி இருக்கு பாருங்களேன் மக்களே. அப்படியே வந்து அந்த தண்ணியில விழுற ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க, மேகங்கள் சுத்தி இருக்கிற மலைகளோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பிக்சர் பெர்ஃபெக்ட்டுங்க. ஐயோ, சான்ஸே இல்ல. நமக்கு வந்து பூர்வீகம் இதுதான் அப்படிங்கறதுனால நமக்கு கீழே லைஃப் லைனா ஓட ஆலியாரோட நீர்பிடிப்பு பகுதிகள், உற்பத்தி ஆகிற இடம் எல்லாம் பாக்குறதே வந்து கண்டிப்பா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மக்களே, பரம்பிக்குளம் டவுன்ல ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. நம்ம பரம்பிக்குளம்ல மேல போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குங்க. போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் மேல வந்து ட்ரைபல் மக்களோட குடியிருப்புகள் எல்லாம் இருக்கு.
ட்ராம் இன்ஸ்பெக்ஷன் இங்கே வேலை பார்ப்பாங்களா, அத்தியாவசியமாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கான குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி டவுன் ஏரியாவே இருக்குங்க. இங்கே டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் விற்கிற கடைகளும் இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மிட் ஆஃப் த ஜேர்னியில் அழகாக இங்கே வந்து வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு சூப்பராக ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம சஃபாரியை. மக்களே இங்கே பார்த்தீங்களா, ஒரு கண்டெய்னரையே வந்து அழகாக வாஷ்ரூமாக மாற்றிருக்காங்க. மேலே டேங்க் எல்லாம் ஃபிட் பண்ணி கீழே ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்குன்னு. இது நம்ம டவுன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாங்க. கேரளாவில் தான் இப்படி வித்தியாசமாக யோசிப்பாங்க. இதனாலேயே எனக்கு கேரளாவில் நிறைய விஷயங்கள் பிடிக்கும். சரி வாங்க, பழம்புரி, நன்னாரி சர்பத். இங்கேயே நன்னாரி வேர் எடுத்து சர்பத் பண்ணுறாங்களோ. ஸோ ஃபார்ம் ஃப்ரெஷ் நன்னாரி சர்பத்தெல்லாம் கிடைக்குதுங்க இங்கே. மலை வாழைப்பழங்க, சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே விற்கிறாங்க. நூடுல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற ட்ரைபல் மக்கள் தான் இந்த கடையெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இங்கே வந்தால் இவங்க கிட்ட சாப்பிட்டு இவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டு போகலாம். டூரிஸ்ட்ஸ் தானே இவங்களுக்கு பிஸ்னஸ். மக்களே நம்ம சுட சுட டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டீ, பஜ்ஜி, பூண்டோ, பிரெட் ஆம்லெட் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மேகி எல்லாம் கூட இருக்குங்களா? சூப்பர். மக்களே சூப்பராக ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கேரளா பஸ் நிற்கிது. ஸோ தமிழ்நாடு ஒரு பஸ் வரும், கேரளா பஸ் ஒன்று வரும். அதுதான் மொத்த பரம்பிக்குளத்துக்கான டிரான்ஸ்போர்ட்டு. காலையில் 6 மணிக்கு எடுக்குதா ஃபஸ்ட்டு பஸ்ஸு. நாம் வந்தது ஃபஸ்ட்டு பஸ்ஸு தமிழ்நாடு பஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு கேரளா பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தமிழ்நாடு பஸ் கீழே போயிட்டு இன்னொரு ரவுண்டு வரும். அந்த பஸ்ஸில் தான் நம்ம கீழே போகணும். 1 மணிக்கு வருமா தெரியல. அதுக்குள்ளே நம்ம சஃபாரி முடிச்சுட்டு போவோமா என்னென்னு பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் கடைசி பஸ்ஸு. மக்களே 1 மணிக்கு பரம்பிக்குளத்துல இருந்து கீழே கிளம்புற பஸ் வந்துருச்சுங்க. இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க. பாலக்காடு வரைக்கும் போகிற பஸ்ஸு. பரம்பிக்குளம் என்னதான் வந்து கேரளானாலும் பொள்ளாச்சி வந்து தான் ரூட் இருக்கு மேலே பரம்பிக்குளம் வர்றதுக்கு. நம்ம போயிட்டு இருக்கிற சஃபாரி பஸ் நம்ம போய் இறக்கி விட்டோன்னே இவங்க லஞ்ச் சாப்பிட்டு கீழே அந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு வருவாங்களாம். அப்போ நம்ம பஸ் ஏறிக்க வேண்டியது தாங்க. இல்லாட்டி இதுக்கு அடுத்து தமிழ்நாடு பஸ் 5 மணிக்கு தான் வருமா. அதனால இந்த பஸ்லேயே கிளம்பிடலாம். நாம 1 மணிக்கு கிளம்புனா 2-3 மணிக்கெல்லாம் நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆயிடலாம். எல்லாம் சஃபாரி போயிட்டு பசியோட வர்றாங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் டீ பிரேக் எடுக்க. ஸோ இது ஆக்சுவலாக டோட்டல் ட்ரைபல் லிட்ரஸி டிக்ளரேஷன் பரம்பிக்குளம்னு போட்டிருக்காங்க. நம்ம கேரளா மலைவாழ் மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கல்வி கொடுத்துட்டாங்க வேற லெவலில். ஸோ மொத்தமாக கேரளாவில் எல்லாருமே படிச்சுட்டாங்க. 100% லிட்ரஸி சார், கேரளா சார் வேற லெவலில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. உண்டு உறைவிட கல்வி. அங்கே எங்கே வேணாலும் அவங்க போய் ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாமா. சூப்பர் இல்லை? கேரளா தான். மக்களே ஸ்நாக்ஸ் பிரேக்கெல்லாம் முடிச்சாச்சுங்க. யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். வாங்க கிளம்புவோம். போயிட்டு இறங்கிட்டு அப்படியே இந்த பஸ் வந்தால் நம்ம பொள்ளாச்சி கிளம்பிட வேண்டியதுதான்.
மக்களே, பரம்பிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க பாருங்க எவ்வளவு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. சோ இன்கேஸ் நீங்க சஃபாரி ஜீப்ல போக விரும்பலப்பா, எங்களோட ஓன் வெஹிக்கிள்லயே நாங்க உள்ளுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரோம்னா அதுக்கும் வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க. சோ நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போறதுனாலும் தனியா நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. காருக்கு தனி டிக்கெட், பைக், டூ வீலர்ஸ் அலவுடு கிடையாது. ஏன்னா கண்டிப்பா வந்து வைல்ட் அனிமல்ஸ் நடமாடுற இடம் அப்படிங்கிறதுனால டூ வீலர்ஸ் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா வனவிலங்குகள் போகும்போது அப்படியே உங்க கூட பில்லியன் ரைடு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால க்ளோஸ்டு வெஹிக்கிளா இருந்தா மட்டும்தான் அனுமதிப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க உள்ளுக்குள்ள வரும்போது, நான் பஸ்ல வரும்போது, நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல காலையில வரும்போது லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தா பாருங்க, அதுல என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆபீஸோட இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்கும். அங்கேயே நீங்க டிக்கெட் வாங்கிட்டு கூட வந்துக்கலாம். ஏன்னா அங்க வந்து என்ட்ரன்ஸ்க்கு, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கும். அது போக நீங்க சஃபாரி உள்ளுக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ள சஃபாரி வருதுன்னா அதுக்கு தனி டிக்கெட் வாங்கணும். ஓகேவா? எதர் நீங்க என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துலயே டிக்கெட் வாங்கிக்கலாம், இல்ல உள்ள வந்துட்டு நம்ம ஆனப்பாடி செக் போஸ்ட் பக்கத்துல சஃபாரி ஜிப்க்கு டிக்கெட் எடுத்தோம் தெரியுமா, இந்த சஃபாரி பஸ்க்கு. சோ அங்கேயும் வந்து நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா இங்க நீங்க இந்த தூணக்கடவு இப்ப நம்ம கிராஸ் பண்ணும்போது பேம்பூ ஹட்ஸ் எல்லாம் பார்ப்போம் பாருங்க, ட்ரீ ஹவுசஸ் எல்லாம். சோ அதுக்கு நீங்க ஸ்டே பண்றதுனாலும் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கிட்டு வந்துக்கலாம். இங்க வந்து கூட நீங்க இன்கேஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா, நீங்க சஃபாரி வரீங்க, சடனா உங்களுக்கு தங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஓன் வெஹிக்கிள்ல வந்தா ஓகேவா, தங்கணும்னு தோணுச்சுன்னா அந்த ஆபீஸ்ல கேட்டு உங்களுக்கு பை சான்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணிட்டு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு கூட போலாம். சோ ஓன் வெஹிக்கிள்ல வந்தா அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேவா? பட் ஆனா ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தாதான் வர முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மள மாதிரி பட்ஜெட் டிராவலரா இருந்தா கூட நீங்க அழகா காலையில நாம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பஸ் காலையில 5:30 மணிக்கு நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிஎன்எஸ்டிசி பஸ் புடிச்சு வந்தோம் 6 மணிக்கு. கரெக்டா 2 ஹவர்ஸ்ல கொண்டு வந்து இங்க விட்டுருவாங்க. சோ உங்களுக்கு 60-65 ரூபால சூப்பரா நீங்க பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்துலாம். இங்க பாருங்க எவ்வளவு மான்கள் ஓடிட்டு இருக்குன்னு. சோ நீங்க ஓன் வெஹிக்கிள் எல்லாம் இருந்தாதான்ப்பா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ் எல்லாம் போக முடியும்னு இல்லைங்க. பஸ்லயும் வந்துட்டு சூப்பரா சுத்தி பார்த்துட்டு கரெக்டா அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் திரும்பி போறப்போ கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த பஸ்ல போயிடலாம். ஓகேவா? என்ன டைமிங்ஸ் மட்டும் பாத்துக்கணும். ஓன் வெஹிக்கிள் இருந்தா நம்ம சௌரியத்துக்கு வரலாம். பட்ஜெட்ல வரணும்னா கவர்மெண்ட் பஸ் பிடிக்கிறதுக்கு கரெக்டா டைமிங்ஸ் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா செம்ம சூப்பரா வந்து சுத்தி பார்த்துட்டு போலாம். ஓகேவா? நம்ம சஃபாரி முடிச்சுட்டு ஆனப்பாடி செக் போஸ்ட் வந்தாச்சு. இங்க பாருங்க மதிய நேரத்துல எத்தனை வண்டி இருக்குன்னு மட்டும். வாங்க மக்களே, இறங்கறதுக்கு ரெடியாவோம். மக்களே, கரெக்டா 3 ஹவர்ஸ் சஃபாரி முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சுங்க. 9 o'clock கிளம்பணும், கரெக்டா 1 o'clock டிராப் பண்ணிட்டாங்க. சரியான ரஷ்ங்க மதிய நேரத்துல. ஸோ இவங்க மதியம் சஃபாரி போயிட்டு திரும்பி போறப்போ லேட் ஈவினிங் ஆயிடுங்க. அப்போ நிறைய வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாமா ஈவினிங் டைம்லலாம். இது பூஜா ஹாலிடேஸ் டைமுங்க, குவார்டர்லி லீவ் டைம். அதனால நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஃபேமிலியோட. ஸோ மக்களே, நம்ம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். காலையிலே வந்துருங்க 8 o'clock. ஸோ சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தாலும் சரி, நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, சூப்பரா நாம இறங்கினதுக்கு அப்புறம் மினிமம் 20 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சஃபாரி. 500 rupees per head. செம்ம சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பரம்பிக்குளம்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போற கேஎஸ்ஆர்டிசி டிராவல் vlog தான் பார்க்க போறோம். அந்த பஸ் வந்து பாலக்காடு வரைக்கும் போற பஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.